சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே அப்படின்னு சொல்லி பிகில் படத்துல பாட்டு பாடியிருந்த தமிழ்நாட்டு முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் சிங்க பெண் சிறப்பு அதிரடி படை அப்படின்ற முக்கியத்துவம் வாய்ந்த திட்டத்தை சமீபத்துல தொடங்கி வச்சிருந்தாரு. இந்த தொடக்க விழாவின் போது திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்தே ரொம்ப ரொம்ப லோக்கியா பேசியிருந்த ஒரு பேச்சுனா அது இந்த சிங்க பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வச்சப்ப திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தது தான். ஏன்னா திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து கடைசியா பேசின திருச்சி கிழக்கு கூட்டம் வரைக்கும்னு சொல்லி எங்க போனாலும் இங்க ரெண்டே 2 பேருக்கு தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு தூய சக்தி தீய சக்தி தீந்து போன சக்தி பார சக்தி தூர சக்தி அப்படின்னு சொல்லி பஞ்சுக்கு மேல பஞ்சா நம்ம ஆளு பேசுவாரு பேசுவாரு பேசிட்டே இருப்பாரு. அப்படி அவர் பேசுற விஷயத்துல கண்டென்ட்ன்ற ஒண்ணு எங்கேயுமே இருக்காது. ஆனா நம்ம ஆளோட பேச்சை கேட்ட அவரோட நண்பா நண்பி தோழா தோழிஸ் எல்லாரும் சும்மா சோசியல் மீடியால வந்து ஃபயர் விடுவாங்க விடுவாங்க விட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு கூட்டத்திலயும் தன்னோட நண்பா நண்பீஸ் மற்றும் தோழா தோழிஸ ஃபயர் விட வச்ச நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் இந்த சிங்க பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்தை தொடங்கி வைக்கும் போது பேசின விஷயம் ரொம்பவே லோக்கியா இருந்தாலுமே அவர் பல முக்கியமான விஷயங்களை பேசியிருந்தாரு. அவர் தன்னோட பேச்சை ஸ்டார்ட் பண்ணும் போதே பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு 0 டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதே மாதிரியே இந்த மாதிரி குற்றங்களுக்கு மிக முக்கிய காரணம் போதைப் பொருள் தான். அந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்டிப்பாக தடுக்கணும்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாவே போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்டிப்பாவே தடுக்கணும். ஆனா அந்த போதைப் பொருள் லிஸ்ட்ல டாஸ்மாக் வருமா வராதா அப்படின்றத திரு விஜய் அவர்கள் இந்த நொடி வரைக்கும் விளக்கவே இல்லை. அடுத்து திரு விஜய் அவர்கள் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு மே 10 தமிழ்நாட்டு முதலமைச்சரா பொறுப்பேற்ற நான் காரணம் கிடையாது, எனக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச திமுக தான் காரணம், அவங்களுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச அதிமுக தான் காரணம்னு சொல்லி சொல்லாம சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 1 மாசம் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்றதுனால இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு திரு விஜய் அவர்களை இப்ப நம்ம குற்றம் சாட்டோம்னா அது கண்டிப்பாவே நியாயமான ஒன்றா இருக்க முடியாது. ஆனா திரு விஜய் அவர்கள் மே 10 தமிழ்நாடு முதலமைச்சரா பொறுப்பேற்கிறாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவாக ஜூன் 13 பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மாசம் கடந்து போயிடுச்சு. இந்த 1 மாசத்துல திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்காக எண்ணற்ற விஷயங்களை பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஆனா அதோட என் ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக ஆட்சி எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் தாவேகாவோட ஆட்சி இருக்கு. உதாரணத்துக்கு ஏப்ரல் 10 இருந்து மே 10 வரைக்கும் ஒரு டேட்டா, மே 10 இருந்து ஜூன் 10 வரைக்கும் ஒரு டேட்டா. என்ன டேட்டானா அந்த ஏப்ரல் டு மேல டாஸ்மாகோட வருமானம் எவ்வளவு, மே 10 இருந்து ஜூன் 10 வரைக்கும் டாஸ்மாகோட வருமானம் எவ்வளவு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஏப்ரல் 10 இருந்து மே 10க்குள்ள எவ்வளவு ரூபாய்க்கு கஞ்சா விற்கப்பட்டிருக்கும் அப்படின்ற டேட்டாவை யாரால எடுக்க முடியுமான்னு தெரியல. ஒருவேளை எடுத்தோம்னா ஏப்ரல் 10 டு மே 10 எவ்வளவு கஞ்சா இந்த குட்கான்னு சொல்லி எந்த ஒரு போதைப் பொருள் எடுத்துக்கிட்டாலுமே அந்த காலகட்டத்தில் எவ்வளவு விற்பனை ஆகியிருந்ததோ மே 10 டு ஜூன் 10 டேட்டா எடுத்தாலுமே டாஸ்மாக் வருமானமா இருந்தாலும் சரி, இதர போதைப் பொருட்களோட வருமானம் எடுத்துக்கிட்டாலுமே சரி, 1-2 மாச டேட்டாவும் ஈக்குவலா இருக்கும். அப்படி இல்லைன்னா போன மாசத்துல கம்பேர் பண்ணும்போது இந்த மாசத்துல வருமானம் அதிகரிச்சிருக்கதா வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாத்துக்குமே காரணம் போதை தான் சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்றாரு. அது 100% உண்மை. ஆனா அதை தடுக்கிறதுக்கு திரு விஜய் அவர்கள் முதல் மாசத்துல எடுத்த நடவடிக்கைகளை விட இனி வரக்கூடிய நாட்கள்ல இனி வரக்கூடிய அவரோட ஆட்சி காலம், அதாவது 59 மாசம் ஆட்சி காலம் நிலைமை இருக்கு இல்லையா, இந்த 59 மாசத்துல திரு விஜய் அவர்கள் அவரே சொல்ற மாதிரி 0 டாலரன்ஸை முன்னிறுத்தி வார்னிங்கா மட்டும் இல்லாம அந்த வார்னிங் எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும்தான் இதன் பிறகு திரு விஜய் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாரு அப்படின்றத மையமா வச்சுக்கிட்டு தான் இந்த சிங்க பெண் சிறப்பு அதிரடி படை திட்டம் வெற்றி பெறுமா இல்ல தோல்வி அடையுமான்றதையே சொல்ல முடியும். இதே பேச்சிலேயே திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா சுய ஒழுக்கம் மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரே தேர்வு அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே அதுவுமே கூட 100% உண்மையான விஷயம்தான். டிசிப்ளினை விட செல்ஃப் டிசிப்ளின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயன்றத நாம எல்லாருமே கண்டிப்பாக ஒத்துப்போம். ஆனா செல்ஃப் டிசிப்ளின்றது எங்கன்னு தொடங்கணும், வீட்டுல இருந்து தொடங்கணும். வீட்டை சுத்தம் பண்ணுங்க, தெரு சுத்தமாகும். தெருவை சுத்தம் பண்ணுங்க, ஊர் சுத்தமாகும். ஊரை சுத்தம் பண்ணுங்க, வட்டம் சுத்தமாகும். வட்டத்தை சுத்தம் பண்ணுங்க, மாவட்டம் சுத்தமாகும். மாவட்டத்தை சுத்தம் பண்ணுங்க, மாநிலம் சுத்தமாகும். மாநிலத்தை சுத்தம் பண்ணுங்க, நாடே சுத்தமாகும். அதனால நாடு சுத்தமாகறதுக்கு எப்படி முதல்ல வீடு சுத்தமாகணுமோ
அதே மாதிரி மற்ற எல்லாரும் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும்னா அதுக்கு முதல்ல திரு விஜய் அவர்கள் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். திரு விஜய் அவர்கள் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கிற மாதிரியே அவரோட கட்சியை சேர்ந்தவங்களும் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். ஆனா கடந்த ஒரு வாரத்துல நியூஸ் பேப்பரை திறந்தாலும் இல்ல ஃபேஸ்புக் ட்விட்டர்னு சொல்லி சமூக வலைதளங்களை திறந்தாலுமே தாவேகா நிர்வாகி இந்த மாதிரி பண்ணிட்டாரு, தாவேகா நிர்வாகி அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லி கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே தாவேகாவை சேர்ந்தவங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஈடுபடுறதா சொல்லி எண்ணற்ற செய்திகள் வந்துட்டே இருக்கு. திமுக ஆட்சியில திமுக காரங்க இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியிலையும் அதிமுக சேர்ந்தவங்க இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதிமுக ஆட்சியில என்ன நடந்ததோ அதே தான் திமுக ஆட்சியில் நடந்தது. திமுக ஆட்சியில என்ன நடந்ததோ அதே தான் இப்ப தாவேக ஆட்சியிலையும் நடந்திருக்கு. ஊழல் சக்தி அதிமுக ஆட்சியில் நடந்த அதே விஷயங்கள், தீய சக்தி திமுக ஆட்சியில் நடந்த அதே விஷயங்கள் தூய சக்தியான தாவேக ஆட்சியில் நடந்தா எப்படி தாவேகா தூய சக்தியா இருக்க முடியும்? சரி, தாவேக ஆட்சியில தாவேக ஆட்சின்னு விடுங்க, எந்த ஒரு கட்சியிலுமே பல பேர் இருப்பாங்க, கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. திரு விஜய் அவர்களுக்கே நடந்து முடிஞ்ச தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே நல்லவனா இருக்க முடியாது. அதுல ஒரு சிலர் தப்புகளை செய்யதான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தனி மனிதர் இல்ல ஒரு சில தனி மனிதர்கள் செய்யற தப்புக்கு எப்படி தாவேக்காவையும் தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் குற்றச்சாட்ட முடியும்னு கூட ஒரு சிலர் கேட்கலாம். அது ஒரு வகையில் நியாயம் கூட தான். ஆனா நான் தாவேக்கா காரனா இருக்கிறதுனாலேயே தப்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்றவங்கள என்னன்னு சொல்றது? அதனால திரு விஜய் அவர்கள் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி திட்டத்தை அறிவிக்கும் போதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, தப்பு யாரு பண்ணாலுமே தப்பு பண்ணவங்களுக்கு எவ்வளவு விரைவா நீதிமன்றம் மூலமா தண்டனை வாங்கி தர முடியுமோ அவ்வளவு விரைவா தாவேக அரசு தண்டனை வாங்கி தரும் அப்படின்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. பழங்காலத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன 100 குற்றவாளிகள் தப்பிக்கப்படலாம், ஆனா ஒரே ஒரு நிர்வாகம் கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதையே தான் திரு விஜய் அவர்களும் இந்த கூட்டத்துல சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, விரைவான நீதின்றதுக்காக தவறான நீதி வழங்கப்படக்கூடாது, எந்த ஒரு நிரபராதியுமே பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. இதுல செகண்ட் சென்டென்ஸான ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்றது கரெக்டான விஷயம். ஆனா 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே ஒரு குற்றவாளி கூட தப்பிக்க கூடாது. திரு விஜய் அவரோட முதல் மாத ஆட்சியில பல பேர் தப்பு பண்ணிருக்கலாம், தப்பு பண்ண பல பேர் தண்டிக்கப்படாம கூட தப்பிச்சிருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல திரு விஜய் அவரோட ஆட்சியில ஒரே ஒரு பெண்ணோ இல்ல ஒரே ஒரு குழந்தையோ கூட எந்த வகையிலுமே பாதிப்படையக்கூடாது. அதுக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு அரணா செயல்படணும். திரு சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி அவர் ஒருவேளை ஆட்சியில இருந்தா அவர் என்ன சொல்றாரு? பெண்கள் மேல கை வச்சாலோ இல்ல குழந்தைகள் மேல கை வச்சாலோ அந்த பெண்ணோட இல்ல அந்த குழந்தையோட உடல் அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடி தப்பு செஞ்சவனை தேடி கண்டுபிடிச்சி அவனை அடிச்சு காலி பண்ணி புதைச்ச பிறகுதான் அந்த பெண்ணோட இல்ல அந்த குழந்தையோட இறுதி சடங்கு நடைபெறும் அப்படின்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் சொல்றாரு. நம்ம நாட்டோட அரசியல் சட்டத்தை மையமா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா 99% முடியாது. ஏன்னா மனித உரிமை மீறல் சொல்லி பல விஷயங்கள் இருக்கு, எல்லாமே ஓகே தான். ஆனா அந்த பயத்தை உருவாக்கணும். பெண்கள் மேல கை வச்சாலோ இல்ல குழந்தைகள் மேல கை வச்சாலோ திரு விஜயோட ஆட்சியில நம்மளால நடமாட முடியாது. திரு விஜய் அவர்கள் நம்மளை காலி பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு பயத்தை இதன் பிறகு தப்பு செய்யணும்னு தோன்ற ஒவ்வொருத்தரோட மனநிலையும் திரு விஜய் அவர்கள் உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுன்றத திரு விஜய் அவர்கள் இன்னையில இருந்து யோசிக்க தொடங்கணும். திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி யோசிக்க தொடங்குவார்னு சொல்லி பார்த்தா அவர் என்ன பண்றாரு? அதிமுக இருந்து வரவங்கள கட்சியில சேர்க்கிறாரு, திமுக இருந்து வரவங்கள கட்சியில சேர்க்கிறாரு, பாஜக இருந்து வரவங்கள கட்சியில சேர்க்கிறாரு. என்னங்க இது? ஊழல் சக்தியில இருந்து வந்தாலுமே கட்சியில சேர்த்துக்கிறாரு, தீய சக்தி கிட்ட இருந்து வந்தாலும் கட்சியில சேர்த்துக்கிறாரு, கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக இருந்து வரவங்களையும் கட்சியில சேர்த்துக்கிறாரு. இது என்னங்க மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஓட்டு போட்ட பல பேருமே கூட புலம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் பெரியார் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் தன்னோட கொள்கை தலைவர்களா முன்னிறுத்திருந்தாரு. ஆனா திரு விஜய் அவர்கள் ஓட்டு கேட்க போகும்போதே மசூதிக்கு போனாரு, சர்ச்சுக்கு போனாரு, கோயிலுக்கு போனாரு, ரத்தன் பண்டிட்ன்ற ஒரு ஜோதிடரை கூடவே வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களை நோக்கி திரு விஜய் அவர்கள் ஒரு மூட நம்பிக்கையோட உருவனுங்க, திரு விஜய் அவர்கள் மூட நம்பிக்கையோட ஒரு முழு உருவங்க அப்படின்னு சொல்லி பல பேர் திரு விஜய் அவர்களை விமர்சிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் சமீபத்துல ஒரு கோயிலுக்கு போயிருந்தாரு. எந்த கோயிலுக்கு போயிருந்தாரு? கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிருந்தாரு. ஏங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒரு கோயிலுக்கு போறதுக்குரிய உரிமை இல்லை, என்னங்க இது அநியாயமா இருக்கு அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்கலாம். ஆனா திரு விஜய் அவர்கள் எதுக்காக இந்த கோயிலுக்கு போனாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா இந்த கோயிலுக்கு எம்ஜிஆர் போயிருக்காராமா, இந்த கோயிலுக்கு ஜெயலலிதா போயிருக்காங்களாமா, இந்த கோயிலுக்கு போனா எதிரிகளே இல்லாம ஆயிடுவாங்களாமா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கிறதாவும் பல பேர் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை
இல்ல, சுத்தமா இல்ல. ஆனா திரு விஜய் அவர்கள் ஏற்கனவே நாம பல வீடியோஸ்ல பேசின மாதிரி, பல பேர் பல வீடியோஸ்ல பேசின மாதிரி, பல பேர் சோசியல் மீடியால கலாய்ச்சா மாதிரி, திரு விஜய் அவர்களுக்கு ஜாதகத்துல நம்பிக்கை இருக்கு. திரு விஜய் அவர்களுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இருக்கு. திரு விஜய் அவர்களுக்கு மூட நம்பிக்கையில கணக்கே இல்லாம நம்பிக்கை இருக்குன்றத பல பேர் சொல்லியிருக்காங்க. திரு விஜய் அவர்களும் சென்டிமெண்ட் பார்த்திருக்காரு, அந்த சென்டிமெண்ட் பார்த்திருக்காரு, இந்த சென்டிமெண்ட் பார்த்திருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாவே திரு விஜய் அவர்கள் இது எல்லாத்தையுமே நம்புறாருன்றத நாம எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இருந்தாலுமே கூட எம்ஜிஆர் போயிருக்காரு, ஜெயலலிதா போயிருக்காருன்னு சொல்லி இப்ப திரு விஜய் அவர்களும் எங்க போயிருக்காரு? கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிருக்காரு. இந்த கோயிலுக்கு எம்ஜிஆர் போனதுனால திரு எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இந்த கோயிலுக்கு மேடம் ஜெயலலிதா போயிருந்தனால மேடம் ஜெயலலிதா அவங்க இறக்கும் போதும் அவங்க தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இப்ப எங்க தளபதி இந்த கோயிலுக்கு போயிருக்காரு, அதனால அவர் இறக்குற வரைக்கும் அவர் தான் தமிழ்நாடு நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி தாவேக்காவை சேர்ந்தவங்க பல பேர் இப்பவே ஃபயர் விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல ஒரு படி மேல போன ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எம்ஜிஆரோட பேரு 3 எழுத்து, எங்க தளபதி விஜயோட பேரும் 3 எழுத்து. எம்ஜிஆர் அவர்களும் சினிமா துறையில இருந்து வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனாரு, எங்க தளபதியும் சினிமா துறையில இருந்து வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிருக்காரு. எம்ஜிஆர் போட்டியிட்ட முதல் தேர்தலே ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிருந்தாரு, எங்க தளபதியும் போட்டியிட்ட முதல் தேர்தலே ஜெயிச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதியை தோக்கடிச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனாரு, எங்க தளபதி விஜய் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தோக்கடிச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிருக்காரு. எம்ஜிஆர் எடுத்த ஓட்டு சதவீதத்தை விட எங்க தளபதி அதிக அளவு ஓட்டு சதவீதம் எடுத்திருக்காரு. இதுல இருந்து என்னங்க தெரியுது? தமிழ்நாடோட அடுத்த எம்ஜிஆர் எங்க தளபதி தாங்க அப்படின்னு சொல்லியும் பல பேர் பேசிட்டு இருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் ஜாதகத்தை நம்பட்டும், ஜோசியத்தை நம்பட்டும், எந்த கோயிலுக்கு வேணா போகட்டும், எந்த கட்சியில இருந்து வரவங்கன்னா கட்சியில சேர்த்துக்கட்டும், அவர் என்ன வேணா ஆகட்டும், அவர் உண்மையிலேயே தமிழ்நாட்டோட அடுத்த எம்ஜிஆர் ஆகட்டும், அவரு தான் தமிழ்நாட்டு நிரந்தர முதலமைச்சர் அப்படி இருக்கட்டும், என்ன வேணா இருந்துட்டு போகட்டும். ஆனா திரு விஜய் அவர்கள் ஜாதகத்தை நம்பினாலும் சரி, திரு விஜய் அவர்கள் ஜோசியத்தை நம்பினாலும் சரி, திரு விஜய் அவர்கள் மூட நம்பிக்கையோட மொத்த உருவமா இருந்தாலுமே சரி, திரு விஜய் அவர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி மே 10, 2026 தமிழ்நாட்டு முதலமைச்சரா பொறுப்பேற்றிருந்தாரு. இப்ப திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்று ஒரு மாசத்தை கடந்து ஒரு சில நாட்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. முதலமைச்சர் திரு விஜய் அவர்களோட முதல் ஒரு மாச செயல்பாடு எடுத்துட்டோம்னா எண்ணற்ற குற்றச்சாட்டுகள், எண்ணற்ற விமர்சனங்கள் கண்டிப்பா வரதான் செஞ்சிருக்கு. ஆனா திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கும் புதுசு, திரு விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கும் புதுசுன்றதுனால முதல் ஒரு மாசத்துல திரு விஜய் அவர்கள் செஞ்ச நல்லதை பாராட்டலாம். திரு விஜய் அவர்கள் பண்ண தவறுகளை பல பேர் விமர்சிச்சிருக்காங்க, நானும் விமர்சிச்சிருக்கேன். ஆனா திரு விஜயோட முதல் ஒரு மாச செயல்பாட்டை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருவோம். முன்னாடியே சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் கையில இன்னும் 59 மாசம் முழுசா இருக்கு. இந்த 59 மாசத்துல திரு விஜய் அவர்கள் சிறப்பா செயல்படலாம், ரொம்ப சிறப்பா செயல்படலாம், சிறப்புக்கெல்லாம் சிறப்பா செயல்படலாம். அதுக்கு முதல்ல திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணணும்? நாம நம்மளோட பல வீடியோஸ்ல சொல்லியிருந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். திரு விஜய் அவர்கள் வீட்டுல ஹோம் ஒர்க் பண்ணணும். ஹோம் ஒர்க்னா ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால்னு சொல்லி அந்த ஹோம் ஒர்க் இல்லை. நாம என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தோம்னா அந்த திட்டங்கள் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் அமையும். எந்த மாதிரி திட்டங்களை நம்ம கொண்டு வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் வீட்டுல இருந்து யோசிக்கணும், வீட்டுல இருந்து ஹோம் ஒர்க் பண்ணணும். வீட்டுல பண்ண ஹோம் ஒர்க்கை ஹார்ட் ஒர்க்கா மேல கொண்டு வந்து அதை சிறப்பா எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும்தான் திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு எம்ஜிஆர் ஆவாரா எம்ஜிஆர் ஆக மாட்டாரான்றது என் கையில இல்லை, நம்ம யார் கையிலுமே இல்லை. திரு விஜய் அவர்கள் எம்ஜிஆர் ஆவாரா ஆக மாட்டாரான்றது எனக்கும் தெரியாது, பல பேருக்கும் தெரியாது. ஆனா திரு விஜய் அவர்கள் எம்ஜிஆர் ஆகிறாரோ எம்ஜிஆர் ஆகலையோ, ஆனா திரு விஜய் அவர்கள் விஜய் ஆகணும். என்ன விஜய் ஆகணும்? தமிழ்நாட்டின் தலை சிறந்த முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லி திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தரம் உயரணும். அதனால திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட தலை சிறந்த முதலமைச்சர் ஆக போறாரா? அப்படி இல்லைன்னா ஊழல் சக்தி அதிமுக இருந்து, தீய சக்தி திமுக இருந்து, கொள்கை எதிரியான பாஜக இருந்து எல்லாரையும் கூட சேர்த்துக்கிட்டு இவரும் 10/11, அதாவது ஊழல் சக்தி பிளஸ் தீய சக்தி பிளஸ் கொள்கை எதிரியான பாசிச பாஜகவுடன் சொல்லி எல்லாரையுமே ஒன்னா சேர்த்துக்கிட்டு திரு விஜய் அவர்களும் மாற்றம்ன்ற பேர்ல மறுபடியும் ஒரு முறை மக்களுக்கு ஏமாற்றத்தை தர போறாரா? முதல் ஒரு மாசம் மட்டும்தான் ஏமாற்றமா, இல்ல மீதம் இருக்க 59 மாசமும் ஏமாற்றம் தானா அப்படின்றத நாம இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்பவும் போல பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம்.